ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஆனால் ஒரு குட்டி ஸ்பெஷலோட என்னென்னா, இன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. என்ஹெச்எஸில் தான் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால் குக்கிங் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் தோசை பண்ணுறேன். அப்படியே ரைஸ் எல்லாமே கிளறிட்டேன். பசங்களுக்கு பேக்கும் பண்ணியாச்சு. இனி பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நானும் கிளம்பணும். எனக்கு 11 o'clock தான் இன்டர்வியூ இருக்குது. பட் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோன்னா ரிலாக்ஸாக போகலாம். நான் மட்டும் தனியாக தான் போகணும், பக்கத்தில் தான். ஸோ அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி என் பெரிய பொண்ணுக்கு ஸ்விம்மிங் இருக்குது ஸ்கூலில். ஸோ அதனால் அவளுக்கு எல்லாமே பேக்கும் பண்ணி வச்சுட்டேன். ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, அப்புறமா ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி தனியாக வச்சுருக்கிறேன். அவங்க ஸ்கூலில் பண்ணுறதில்ல, அவங்க பக்கத்தில் ஸ்விம்மிங் இதுக்கு போவாங்க, ஒரு காலேஜில் போய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹேண்டியான பேக்கும் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்கில் பேக் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். அப்படி லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். இனி அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பலாம். பசங்களே ஸ்கூலில் ட்ராப் பண்ணியாச்சு. இனி நான் கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் தான். பிளாக் பேண்ட்ஸு, அப்புறம் ஒயிட் ஷர்ட், அப்புறம் ஸ்லீவ்லெஸ் பிளேசர் போட போகிறேன். அப்படி கிளம்பிட்டேன். இனி நானும் கிளம்பணும், டைமும் ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இன்டர்வியூக்கு. நல்லாயிருக்கா? அப்படியே கிளம்பியாச்சு. டாட்டா, பாய் பாய். இன்டர்வியூ முடிச்சு ஆஃப்டர்நூனே வந்துட்டு நானும் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பசங்களையும் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த இடப்பட்ட கேப்பில் வீடியோ எடுக்கல, பசங்களையும் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு.
ஈவினிங் பசங்களுக்கு பாஸ்தா அவகேடோ எக்கு கொடுத்தேன் ஸ்கூல்லேருந்து வந்து தான் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி என் பெரிய பொண்ணோட கிளாஸில் அவளோட டீச்சிங் அசிஸ்டண்ட்டோட லாஸ்ட் டே. ஸோ அவங்க வந்து அழகாக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. அவங்களே கையால் எழுதியிருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்துருந்தாங்களாம், எல்லா பசங்களுமே கொடுத்துருந்தாங்களாம். இந்த மாதிரி அவங்களோட நேமு அவங்களுக்கு எல்லாமே கார்டு மாதிரி எழுதிட்டு அவங்களோட நேமுக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸ் வச்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் கொடுத்துட்டு இருந்தா. கூடவே ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கவருக்குள்ளே இதை வச்சுட்டு சாக்லேட்டு, அப்புறமா டாய், பென்சில், அப்புறம் சின்னதாக குட்டியாக ஒரு டைரி எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா. தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.